வணக்கம், நமஸ்காரம். இன்னைக்கு நவராத்திரியோட 9வது நாள். நாங்கள் 9வது ஒரு நாயன்மாரை பற்றி கதை சொல்ல போகிறோம். இன்னைக்கு எந்த நாயன்மாரை பற்றி பார்க்க போகிறோம்ப்பா? வணக்கம், நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம அதிபத்த நாயனார் அப்படின்னு ஒரு நாயனாரை பற்றி பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் கொலுவில் பார்த்துட்டு கதையை கண்டினியூ பண்ணுவோம். அதிபத்த நாயனார் ஸோ கொலுவில் அதிபத்த நாயனாரை பார்த்தோம். இன்றைக்கி அதிபத்த நாயனாரோட கதையை சொல்கிறேன். ஸோ அதிபத்த நாயனார் நாகப்பட்டினத்தை ஓட்டின ஒரு கிராமத்தில் பிறந்தவர். இப்போதைக்கு இருக்கிற நாகப்பட்டினத்தை ஓட்டின ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு மீனவர், ஃபிஷர்மேன். அவர் ஒரு மீனவர் குலத்தை சேர்ந்தவர். அந்த ஊரில் இருக்கிற அந்த மீனவர் குலத்தில் அவர் தான் தலைவராக இருக்கார். ஓகே, பிறந்து அந்த மீனவர் குலத்திலே வளர்றார். அப்புறம் அந்த 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 ஏரியாவில் அவர் தான் மீனவர்களுக்கு தலைவராக இருக்கார். அருமையான பக்தன். அந்த ஃபிஷர்மேனாக இருந்தால் கூட அதுலேயும் அவருக்கு பயங்கரமான சிவபக்தி. ரொம்ப அருமையான பக்தன் அவர். இன்றைக்கி அவர் பேர் அதிபத்தர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஏன் அவர் பேர் அதிபத்தர் அப்படின்னா, அதிக பக்தி இருக்கிறதுனால அதிக பக்தி உடையவர்னு சொல்லி அது மருவி அதிபத்தர்னு மாறிடுது. ஓகே, தட்ஸ் ஹவ் ஹீ கெட்ஸ் ஹிஸ் நேம். இப்போ இந்த அதிபத்தர் என்ன பண்ணுறார்? ஹீ இஸ் அ ஃபிஷர்மேன். அவர் போய் கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறது தான் அவரோட தொழிலாக வச்சுட்டுருக்கார். அவரும் மிச்சம் அவங்களோட கூட்டாளிகள்லாம் சேர்ந்து கடலுக்கு போக வேண்டியது, மீன் பிடிக்க வேண்டியது, மீனை கொண்டு இங்கே வியாபாரம் பண்ண வேண்டியது. இது அவரோட வழக்கம், தொழில். இதில் என்ன அவர் ஒன்று அடிஷ்னலாக பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, அந்த பிடிக்கிறார் இல்லையா, அந்த மீனில் இந்த ஃபஸ்ட்டு பிடிக்கிற மீன், அப்படி இல்லை நிறையா மீன் பிடிச்சாருன்னா அந்த பெஸ்ட்டு மீனை எடுத்து திருப்பி கடலில் விட்டுட்டு அது சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுவார் அந்த மீனை. ஸோ இதை அவர் ரெகுலராக பண்ணிட்டு வர்றார். ஒரு பக்தனுக்கும் ஒரு நாயனாருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பக்தி தெரிவிக்கிறவங்க பக்தர்கள், சுவாமி மேலே பக்தியாக இருக்கிறவங்க பக்தர்கள். ஒரு பக்தியில் ஒரு வைராக்கியத்தோடு மிஸ் பண்ணாமல் ரெகுலராக அந்த பக்தி பண்ணுறவங்க நாயனாராக மாறுறாங்க. ஓகேயா? ஸோ அதில் இந்த இவர் என்ன பண்ணுறார், டெய்லி ஒரு மீன், ஃபஸ்ட்டு மீன் ஆர் சம்டைம்ஸ் த பெஸ்ட் மீன், ரெண்டில் ஏதாவது ஒன்று அவர் சுவாமிக்கு அர்ப்பணம், சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு கடலில் திருப்பி விட்டுருவார். இது அவரோட பக்தினால் அவர் நிறையா பிடிச்சிட்டு வரார், நிறையா போயின்னு இருக்கு. ஆனால் எப்படின்னா, ஒரு மீனவர்ன்றதுனால அவரால் பெருசாக சம்பாதிக்க முடியாது. சம்பாதிப்பார், ஆனால் அன்னன்னைக்கு மீன் பிடிக்க போக வேண்டியது, அந்த காசை வச்சு தான் அவர் வாழ்ந்துட்டுருக்கார், அவர் குடும்பத்தை ஓட்டின்ட்டுருக்கார். இப்போது இதை சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன பண்ணுறார், சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்ணுறார், கொஞ்சம் மீன் பிடியை குறைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்துல போகிறார், ஒரு நாளைக்கு ஒரு 20 or 200 ஃபிஷஸ் வர இடத்துல 20 ஆகுது, 20-10 ஆகுது. ஓகே, அப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பையும் அவர் ஒரு மீனை விட்டுறார். இதை வாடிக்கை அவர் பண்ணிட்டுருக்கார். அவர் கூட வரவங்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இது சிவனுக்கு, இது சிவார்ப்பணம் அப்படின்னு சிவனுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறார். இப்போ இது மருவி என்ன ஆகுது, இன்னும் கொஞ்சம் போய் என்ன ஆகுது, ஒரே ஒரு மீன் தான் ஒரு நாளைக்கு பிடிக்கிற மாதிரி ஆகிடுறது. போகிறார், ஒரு மீன் பிடிக்கிறார், திருப்பி அந்த மீனையே சுவாமிக்கு சிவார்ப்பணம்னு விட்டுட்டு வந்துடுறார். இப்போ ஒரு நாள் பரவாயில்ல, 2 நாள் பரவாயில்ல, வாரக்கணக்கில் இதே மாதிரி ஆறுது. ஒரு மீன் தான் பிடிக்கிறார், அந்த ஒரு மீனையும் விட்டுறார். ஸோ மீன் பிடிக்கவே முடியல. ஸோ அவருக்கு இன்கம் இல்லை, வறுமை, பசி, பட்டினி, பஞ்சம். ஸோ இதில் எப்படி யூஸ்வலாக இருப்பாங்க அப்படின்னா, நார்மல் ஹியூமன்னா என்ன ஆகும், வறுமை வரும்போது when you become poor, naturally நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஏன்னா நம்மளுக்கே இல்லை, அப்புறம் என்ன கொடுக்குறது அப்படின்ற மாதிரி. ஆனால் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இவர் ஒன்று கிடைச்சாலும் அந்த ஒன்றையும் சுவாமிக்கு விட்டுட்டு தான் வர்றார். அதை தவிர்க்கவே இல்லை எக்காரணத்தை கொண்டும். எல்லா நாயன்மார்கிட்டையும் இந்த ஒரு பக்தி வைராகியம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறார், சுவாமியை ஒரு நாள் இவர் போகிறார், மீன் பிடிக்கலான்னு பார்த்தா அவரோட வலையில் ஒரு பளபளன்னு ஒரு மீன், தங்க மாதிரி பளபளக்குது. சரின்னு மெதுவாக எல்லாருமா சேர்ந்து இழுக்கிறாங்க. இவர் இழுத்துறார் மேலே. இழுத்து பார்த்தா ஒரு பெரிய தங்க மீன்.
அந்த தங்கம் மட்டும் இல்லை, தங்கத்துக்கு மேலே வைரம், வைடூரியம், ஃபுல்லாக ஜுவல்ஸ் எல்லாம் பதிச்ச ஒரு அருமையான மீன். அந்த மீனை வச்சுட்டா அவர் மட்டும் இல்லை, அவங்க ஹோல் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி இன் தட் ஊரே பல ஜென்மம், அதாவது விச் மீன்ஸ் அவங்க ஜென்ரேஷன்ஸ்லாம் சேர்ந்து வாழலாம். அந்தளவுக்கு அதில் ஒர்த்தான ஒரு மீன். இந்த மீன் அவருக்கு மாட்டுறது. ஆஸ் யூஷுவல் அந்த மீன் மாட்டினோன்னே அவர் இதெல்லாம் சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, வேண்டாம் நீ விட்டுறாத இந்த தடவை, இதை எடுத்துகிட்டு நம்ம கரை ஏறிடுவோம், இதோடு நம்ம செட்டில் ஆகிடலாம் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவாலாம் சொல்கிறா. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் இந்த கரையை ஏறிடுவேன், ஆனால் சம்சாரம் அப்படின்ற கதையை நான் கரையை தாண்ட மாட்டேன். சம்சாரம் அப்படின்னா பர்த் டெத், பர்த் டெத், பர்த் டெத். இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் டெத்லேருந்து வெளியில் வரணும். இந்த சம்சார கடல்லேருந்து நான் வெளியில் வரணும். அதிலேருந்து நான் வெளியில் வர மாட்டேன். அதனால் நான் பண்ணுற இந்த பக்தி வைராக்கியத்தை நான் பண்ணி இந்த கடலில் வந்து வெளில வர்றது முக்கியம் இல்லை, இந்த சம்சார கடல்லேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிந்திக்காமல் இது உனக்கு தான் சிவனே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி எடுத்து சிவார்ப்பணம் அப்படின்னு கடலில் போட்டுறார். போட்டோன்னே என்ன ஆகுது, டக்குன்னு அங்கே சிவபெருமான் தோன்றி அவருக்கு காட்சி கொடுத்து, அதிபத்தா உன்னோட இந்த பக்தியை கண்டு நான் மெய் சிலிர்த்து போயிட்டேன், உன்னோட பக்தி கண்டு நான் மெய் சிலிர்த்து போயிட்டேன், விச் மீன்ஸ் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஓகே, உன்னோட பக்தியை பார்த்தேன். அண்ட் என்ன சொல்கிறார், என்னோட அடியார்களில் நீயும் ஒருவன் அப்படின்னா என்னோட நாயன்மார்களில் நீயும் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதிபத்த நாயனார்னு பதவி கொடுத்து, உனக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மோட்சம் கொடுத்து அவரோட கூட்டின்னு போயிடுறார் அதிபத்தரை. இந்த கதை வந்து எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு யாராக இருந்தாலும் அந்த பக்தி முக்கியம் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், இந்த ஜாதி அந்த ஜாதியாக எதாக இருக்கலாம், ஆனால் பக்தின்றது ரொம்ப முக்கியம். அது யார் உண்மையாக செலுத்துகிறாலோ அவளுக்கு கடவுளோட அருள் கிடைக்கும். இவர் வந்து அவ்வளோ பெரிய விஷயத்தையும் அவர் பண்ணுற ஒரு விஷயத்தில் அவர் ஆணித்தரமாக பண்ணி வாண்ட்ஸ் டு கெட் மோட்சம். பக்தி அதான் கடைசியில் அதை விடுறார், சுவாமி அவருக்கு மோட்சத்தை கொடுத்துட்றார். ஸோ இதிலேருந்து 2 விஷயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குழந்தைகள் கற்றுக்கணும். ஒன்று, சின்ன சின்ன விஷயங்களை அவளும் எடுத்து பண்ணலாம். சுவாமிக்கு ரெகுலராக பண்ண முடியலனாலும் வாரத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயம், சுவாமிக்கு ஒரு ஸ்லோகம் சொல்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம். அது முக்கியமான விஷயம். 2வது, யாராக இருந்தாலும் பக்தி செலுத்தணும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதான் அதிபத்தரோட கதை. இந்த அதிக பக்தி உடையவர் அப்படின்றதுனால இவர் பேர் அதிபத்தர். பிடிச்சிருந்ததா கதை? எஸ். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம்.